மற்றும் ஒரு அண்மை செய்தி, வழக்கில் சாட்சி சொல்ல வந்தவரை கொலை செய்வதற்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. செல்வராஜ் என்பவருக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கொலை வழக்கில் சாட்சி சொல்ல வந்தவரை கொலை செய்த வழக்கு தொடர்பாக முதல் குற்றவாளி செல்வராஜுக்கு கிழமை நீதிமன்றம் வழங்கிய தூக்கு தண்டனையை உறுதி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான மூல விவரங்கள். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டத்துக்கு உட்பட்ட பாளையஞ்செட்டிப்பாளையத்தில் தேர்தல் முன்விரோதத்தால் பாளையஞ்செட்டி குளத்தில் தேர்தல் முன்விரோதத்தால் 2016 பெருமாள் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவருடைய தரப்பினர் கொலை செய்ய முயற்சி செய்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை நெல்லை நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கில் அதே ஊரை சேர்ந்த வைகுண்டம் என்பவர் செல்வராஜ் தரப்பினருக்கு எதிராக சாட்சியம் அளித்தார். இதனால் வைகுண்டம் மீது செல்வராஜ் தரப்பினர் ஆத்திரமடைந்தனர். நீதிமன்றத்தில் தங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாது என தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளனர். இருந்தபோதும் வைகுண்டம் செல்வராஜ் தரப்பிற்கு எதிராக சாட்சியம் அளித்துள்ளார். இதனையடுத்து 2022 ஆண்டு மார்ச் 10 பாளையஞ்செட்டி குளத்தில் உள்ள கால்வாயில் வைகுண்டம் குளித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு சென்ற செல்வராஜ் உள்ளிட்ட 8 பேர் வைகுண்டத்திடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். தகராறு முற்றியதில் வைகுண்டம் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பாளையங்கோட்டை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்வராஜ் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கு நெல்லை 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட செல்வராஜுக்கு தூக்கு தண்டனையும் மற்ற 4 பேருக்கு ஆயுள் தண்டனையும் மற்றவர்களுக்கு 2 மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தார். இந்நிலையில் தங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய கோரி செல்வராஜ் உள்ளிட்ட 5 பேர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் நீதிபதிகள் பி வேல்முருகன், விக்டோரியா கௌரி அமர்வில் விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது விசாரணையின் பொழுது அரசு தரப்பில் தமிழ்நாடு அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா மற்றும் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆஜராகி விசாரணை நீதிமன்றத்தின் விசாரணையின் பொழுது எதிரிகள் குற்றம் செய்ததற்கான அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையிலேயே செல்வராஜுக்கு தூக்கு தண்டனை மற்றும் மற்ற குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும், எனவே குற்றவாளிகளினுடைய தண்டனையை ரத்து செய்யக்கூடாது என வாதிட்டார். 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் கீழமை நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்தனர். இதன் மூலம் செல்வராஜிற்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஆண்டனி ராஜ் உள்ளிட்டோருக்கு வழங்கிய ஆயுள் தண்டனையும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது.